திருவாரூரில் கோவில் திருவிழாவிற்கு வரி பணம் கட்டாத விவகாரத்தில் சாராய வியாபாரி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவிழா முன்னேற்பாடு கூட்டத்தில் நடந்தது என்ன? திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் எண்ணக்குடி கிராமத்தில் சித்திரப்பட்டன் வீரன் என்ற பெயரில் கோவில் ஒன்று அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி என்று காவடி எடுத்து வந்து அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு கிடா வெட்டி ஊருக்கே கறிவிருந்து வழங்கப்படும். அந்த வகையில் இந்த வருடம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிழா நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இதை முன்னிட்டு சனிக்கிழமை இரவு ஊர் நாட்டாமை அன்பழகன் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர். கோவில் திருவிழாவை ஒட்டி ஒரு வீட்டுக்கு 1000 ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என கூறி ஏற்கனவே வசூல் செய்யப்பட்டது. அதனை யார் யார் கொடுத்தார்கள் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது. அப்போது கோழிமுட்டை என்கிற 58 வயதான சந்திரசேகர் என்பவர் வரி செலுத்தவில்லை என்று கூட்டத்தில் கூறப்பட்டது. சாராய வியாபாரம் செய்து வரும் இந்த சந்திரசேகர் மீது பேரளம் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் சாராய வியாபாரி சந்திரசேகர் மது போதையில் இந்த கூட்டத்திற்கு வந்துள்ளார். அப்போது திருவிழாவிற்கு ஏன் வரிப்பணம் கொடுக்கவில்லை என முன்னாள் நாட்டாமை விஜயராகவன் கேட்டுள்ளார். இதன் காரணமாக சந்திரசேகருக்கும் விஜயராகவனுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது விஜயராகவன் ஓடி வந்து கோழி சந்திரசேகரை நெஞ்சில் எட்டி உதைத்ததால் அவர் தரையில் விழுந்து தலையில் அடிபட்டு மயங்கிவிட்டார். தகவல் அறிந்து வந்த பேரளம் போலீசார் மயக்கமடைந்த சந்திரசேகரை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். கொலை வழக்கு பதிவு செய்த பேரளம் போலீசார் ஊர் முன்னாள் நாட்டாமை விஜயராகவனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கோவில் திருவிழா நடைபெறும் நேரத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் கிராமத்தினர் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.